ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வச்சு இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் கார்னில் இன்றைக்கி நாம் ஸ்வீட் கார்ன் சாலட் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாலட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் ஸ்வீட் கார்னை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக பாருங்கள், நல்லா சுடு தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் நான். அதை இதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டுமே பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோதான், பாருங்கள், போதும், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாலட் செஞ்சுக்கலாம். அதுக்காக பாருங்கள், தேங்காய் எடுத்துக்கலாங்க. சாலட்டுக்கு தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொடமிளகாங்க, அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுலாங்க. ரொம்ப வேக வேண்டியதில்லை, உங்களுக்கு ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப உங்களுக்கு வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும். பாருங்கள், இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸும் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்து ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஸ்வீட் கார்னுக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம், தக்காளிக்கும் சால்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதுவே போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சாலட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், வாவ், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா ஸ்வீட் கார்னு வேக வச்சு சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் கார்ன் சாலட்டை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.